வணக்கம். நமக்கு 21ஆம் நூற்றாண்டுல நமக்கு எவ்வளோதான் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருந்தாலும், நவீனங்கள் நமக்கு வந்து சேர்ந்திருந்தாலும், ஆனா அந்த ஜாதிய தீண்டாமை, ஜாதிய வன்கொடுமை, ஜாதிய ஏற்றத்தாழ்வு, சாதிய படுகொலைகள் இதெல்லாம் இன்னும் மாறல. பரவலா ஒரு மனிதனுக்கு ஒண்ணு படிப்பறிவு வேணும், இல்லன்னா பட்டறிவு வேணும். படிப்பு பரவலா போய் சேர்ந்திருக்கு. ஆனா அறிவு போய் சேர்ந்திருக்கா அப்படின்னா, அது சந்தேகத்துக்குரியது தான். நமக்கு உலகம் முழுவதுமே இருக்கிற எல்லா மக்கள்ட்டயும் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யுது. அது இந்து மதத்திலயா இருக்கலாம், கிறிஸ்துவ மதத்திலயா இருக்கலாம், இஸ்லாமிய மதத்திலயா இருக்கலாம். இது உலகம் முழுவதுமே இருக்கு. இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு. அப்ப நமக்கு ஜாதின்னா என்ன, மதம்னா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் நமக்குள்ள இல்லையோ அப்படின்னு நமக்கு தோணுது. நான் புரிந்து கொண்ட வரையும் மதம் என்றால் மண்ணின் அடையாளம். ஜாதி என்றால் அந்த மண்ணில எப்படி மனிதன் வாழ வேண்டும் அப்படின்னு சாதித்தவன் அடையாளமா தான் நான் பார்க்குறேன். உலகம் முழுவதுமே இப்ப நம்ம கால்ல செருப்பு போட்டிருக்கோம், உடை அணிஞ்சிருக்கோம், உணவு எடுத்துக்கிறோம், தங்குறதுக்கு வீடு, கும்புறதுக்கு சாமி, பயணிக்க பல்வேறு விதமான பேருந்தா இருக்கலாம், சைக்கிளா இருக்கலாம், மோட்டார் வாகனமா இருக்கலாம், காரா இருக்கலாம். அப்ப இப்படி எல்லாமே மனிதன் கண்டுபிடிச்சதுதான். சிந்திச்சு சிந்திச்சு சாதிச்சு கொண்டு வந்ததுதான் எல்லாமே. இங்க ஏற்றத்தாழ்வு என்பதே பொருளாதார ஏற்றத்தாழ்வு தான் ஒழிய ஜாதிய ஏற்றத்தாழ்வு இல்லை. பொருளாதாரத்துல எல்லாரையும் சமநிலையா கொண்டு வர்றதுக்கு என்ன பாடுபடணுமோ அது பாடுபடாம, இந்த ஏற்றத்தாழ்வை சாதிய ஏற்றத்தாழ்வா கட்டமைப்பு செஞ்சதுதான் அது ஒரு சில பேர் அதிகாரத்தை தன்வசப்படுத்துறதுக்கு, அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வை சாதிய ஏற்றத்தாழ்வா மாத்தி, அந்த அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டவங்க, பேராசை கொண்டவங்க வச்சதன் விளைவு தான் இந்த மனிதனுக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வு. இது குறித்து உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்க கருத்து தெரிவிங்க.